இப்போ எனக்கு 84 தான் ஆகுது வயசு. இது எத்தனை 20 வயசு இருக்கும்போது நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். இது இப்போ மேட்டூர் அணையில் ஜாலியாக ஒரு 20 வருஷம் ஒரு கம்பெனியில். அப்புறம் ஒரு 40 வருஷம் அபுதாபியில் வச்சு பெரிய இன்ஜினியரு. நிறைய இன்ஜினியர்லாம் என்கிட்ட வேலை செய்வானுங்க. யார்கிட்ட வேலை செஞ்சனாக்கா அந்த ஊர் ராஜாவினுடைய கம்பெனி. சொந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம பார்த்துக்கணும்ல, அது யாராச்சும் ஒருத்தர் வேணுமில்ல, என்ன போட்டானுங்க. நான் என்ன பண்ண ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். எல்லாரையும் 60 வருஷம் ஆனோடனே இது ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்றான். எனக்கு 80 வயசு ஆகியும் கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் முடியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். 80 வயசு ஆகி எல்லாம் ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. டாட்டா. 80 வயசுல தான் வந்தீங்க? 80 வயசுல தான் வந்தீங்களா? அப்போ 84. 80 வயசுல இந்தியா ரிட்டர்ன்? இப்போ தான் ஒரு 5-6 மாதத்துக்கு முந்தி வந்தேன். ஓ. இப்போ எனக்கு 84 தான் ஆகுது. சின்ன பையன். என்ன விஷயம் இருந்துச்சுனாக்கா, நான் குண்டு தூக்கிட்டு ஆடுறேன். இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே குண்டு தூக்கிட்டு ஆடுவேன். மாடிப்பிடி எத்தனை 60 மாடி ஏறுவேன். 60 மாடி இறங்குறது லிஃப்ட் தான். ஏறுறது ஏறிடுவீங்க. இது இப்போ நடந்து காலைல குண்டு தூக்கிட்டு ஆடணும், சாயங்காலம் ஆடணும் குண்டு தூக்கிட்டு. குண்டு தூக்கினா என்னது? அது என்னது குண்டு தூக்கிட்டு ஆடுறதுன்னா? ஜிம் யோகா. ஜிம் யோகா இன்னைக்கு இல்லை, அது 40 வருஷத்துக்கு மேலே. இப்போவும் விடுறது இல்லை. ஜிம் யோகாலாம் 84 வயசுலேயும் செஞ்சிட்ருக்கேன். குண்டு தூக்கிட்டு ஆடுறது. ரிட்டையர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? அறிஞ்சா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜாலியாக ஆட்டம் போகிறது தான் வேலை எனக்கு. என்னுடைய கொள்ளு பேரன் தான் ஆட்டம் போட்டுருக்கான். பேரன் இல்லை, கொள்ளு பேரன். கொள்ளு பேரன் தெரியுமில்ல, பேரனுடைய மாவன் ஆட்டம் போட்டுருக்கான். என்ன வயசு? ஒருத்தனுக்கு 2 வயசு ஆகுது. இன்னொருத்தனுக்கு 3 மாதம் வயசு. ஒருத்தனுக்கு 2 வருஷம் ஆச்சு, 3 மாதம் வயசு. அவங்க கூட ஆட்டம் போகிறது தான் அங்கே சென்னையில் எனக்கு வேலை. சாமிகிட்ட சொல்லிவிட்டு ஆட்டம் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பு சாமி என்னவோ பண்ணிக்கிறேன் சாமி நான் சொல்லிட்டு உண்டு. புரியுதுல? சாமி பார்த்துக்கோம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி? சினிமாவில் இருக்கேன். சினிமாவா? சினிமா எடுத்துட்ருக்கீங்களா? விளையாடுங்க. ராத்திரி ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே நல்லா தூக்கம். அதனால் அவசியம் ஏற்பட்டால் படுத்து தூங்கலாம்.
என்ன பார்க்குறீங்க சார்? என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? ஸ்பீடு பார்க்க போகிறேன். நூற்றி 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. 110. 110. நான் அபுதாபிலாம் கார் ஓட்டும்போது அடிக்கடி பல சமயத்தில் 160 ஓட்டுவேன். பல சமயத்தில் 160 ஓட்டுவேன். என் மகன் அங்கே இருக்கான். அவன் சொன்னான், டாடி நீங்கள் அபுதா தஞ்சாவூர் போனீங்கன்னா காரை எடுக்காதீங்க. புரியுதுல? பயம். காரை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் கார் எடுக்கிறதில்ல, இதை வேணா ஆள் வச்சுக்கிறது. அபுதாபி எந்த வயசில் போனீங்க? அபுதாபி போகும்போது நான் இப்போ இருக்கிறதுல 40 குறை கட் பண்ண என்னாச்சு. இப்போ வந்து 84, 40 கட் பண்ண 44 போனேன். மேட்டூர் அணையிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டேன். மேட்டூருக்கு போனோன்னே அங்கே மாதம் என்னதுக்கு எனக்கு 100ல் ஆரம்பித்து நான் 200 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. 200 வயசு இருக்கும்போது 200 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட 2-3 இன்ஜினியர் வேலை செஞ்சாங்க. அவங்க சம்பளம் கம்மி தானே இருக்கும். ஆமாம். 200 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். அவன் வந்து 100 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கிட்டு இருந்தான். ஒரு இன்ஜினியர் சொன்னான், நான் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னேன். இது போய்ட்டோம். அவன் ஷார்ஜா வந்து போய் வேலை ஜாயின் பண்ணிட்டு திருப்பி வந்து என்ன சொல்கிறான், நான் 200 ரூபா வாங்கிட்டு இருக்கேன், 6000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். 200 எங்க 6000 எங்க? 6000 வாங்கிட்டு இருக்கியா? நல்லபடியாது சொல்லிட்டு நான் இப்போ ஐடியா பண்ணேன், ரிட்டனாக போகிறேன்ட்டு அபுதாபிக்கு. இது வரணும். அங்கே மேட்டூர்லேருந்து டிகிரியில் இருந்தேன். டிப்ளமா தான் 2 இருந்துச்சு. போனேன் சேலம் 4 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு டிகிரி வித் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டேன். என்ன வயசில்? என்ன வயசு அப்போ? என்ன வயசுனாக்கா 40 கட் பண்ணாங்க. 40 கட் பண்ணாக்கா 40 வயசில். அந்த வயசில் இங்கே டே டைமில் வேலை கம்பெனி, பெரிய கம்பெனி வேலை. ஈவினிங் காலேஜ் போய் அடிச்சு பிடிச்சிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணேன். என்ன போகிறேன்னு பிடிச்சிட்டு போகிறாங்க என்ன. சாமி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அபுதாபியில் வந்து ஒரு ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலைக்கோட்டை பக்கத்தில், அங்கே ஒரு வில்லாலாம் வச்சுருக்காரு அடப்பா ராஜா. அங்கே போயிட்டு அங்கே வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கையில நான் தான் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம்ல திருப்போம் அபுதாபிக்கு. ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் கிளம்பி 2 மணி சுமாருக்கு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ராத்திரி 2 மணிக்கு. தினம் தூங்குற நேரம் எப்படி இருக்கும்? சாமி என் கூட வந்துருக்கு. அப்புறம் நான் போகிற பாதையில் சௌத்தை பக்கம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போலீஸ்லாம் பார்த்துட்டுருந்தோம். அப்படியே பார்த்துட்டு நான் போட்டு நேராக போயிட்டு இருந்தேன். என்ன ஸ்பீடு? ஒரு 120 பக்கமாக இருக்கேன் ஸ்பீடு. நேராக போயிட்டு இருந்தேன். நல்லா தூக்கம் இல்லை, தூங்க நேரம் இல்லை. போய் அங்கே ஒரு பிரிட்ஜில் போய் அப்படியே மோதி காரே காலி ஆச்சு. புது காரு 2 காலும் உடஞ்சி போச்சு. அங்கே ஆஸ்பத்திரியில் அங்கே ராஜாவுடைய ஆளுங்கெல்லாம் வேலை செய்யலைனாக்கா
2 கலையும் இங்கேனா எடுத்துருவாங்க, 2 கலையும் எடுத்துருவாங்க. அங்கே என்ன பண்ணார், என்ன பெரிய ஹாஸ்பிட்டலில் நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது, அவனை சரி பண்ணணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் பெரிய அதிகாரிட்ட சொல்லிட்டான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன் முத கம்பெனியில். இப்போ வந்து வேறு கம்பெனியில் அவன் என்ன பண்ணான், எல்லாம் செஞ்சு காலெலாம் எடுத்து ஒட்ட வச்சு போட் நட்டுலாம் போட்டு ஒட்ட வச்சு வசதி போட் நட்டு ஒட்ட வச்சு ஒழுங்கு நேர் பண்ணிட்டான். இல்லைனாக்கா இங்கேனாக்கா 2 காலையும் எடுத்துருவாங்க. சாமி வேலை செய்யணும்ல, நான் வேலை செஞ்சா பார்த்தாத. நீங்கள் அழைக்கின்ற எண் தற்காலிகமாக செயலில் இல்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आप जिस नंबर पर कॉल कर रहे हैं the number you're calling is temporarily out of service. Please try later. ஹலோ ரவுடி, ரவுடி தானே பேசுறது? நான் தான் பேசுகிறேன் ரவுடி. நான் இப்போ விழுப்புரம் வந்துட்டேன். விழுப்புரம் வண்டி போயிட்டுருக்கு. இப்போ விழுப்புரத்தில் இருக்கேன். இங்கே சும்மா ஆட்டம் போட்டுட்டு வண்டியில் அப்படியே தூக்கம் வரலன்னா, தூக்கம் வந்துச்சுனாக்கா படுத்துருவேன். அப்படியே ஆட்டம் போட்டு போயிட்டுருக்கேன் ரவுடி. குழந்தை என்ன பண்ணுது? குழந்தை என்ன கொல்லு பாருண்ணா. என்னடா என்ன 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 சரியா பதில் சொல்ல மாட்டாங்கிறா? வீடியோ கால் பண்ணிட்டுமா? வீடியோ கால் பண்ணா பண்ணுறேன். ஆ சரி சரி வச்சிரு. சரி ரவுடி வச்சிரு. ஓகே. என்னுடைய சம்சாரத்தை வந்து ரவுடின்னு தான் கூப்பிடுறது. இப்போ ஏதாவது கொண்ட சில பேர் இருக்கணும்ல. இப்போ 84 வயசு ஆகுது. எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. மனசை ஃப்ரீயாக வச்சுக்க வேண்டியது. அதனால் மறக்கிறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லாமல் போடும். புரியுதுல்ல? போட்டு மண்டையை ஒடிச்சிருந்தா தான் மறந்து போயிடும். புரியுது? அதுதான். அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போவேன், சாமி கும்பிடுவேன், எல்லாம் செய்வேன். நான் சாமி கும்பிட்றது பக்தியாக இருக்கிறது எனக்கு தான் தெரியும். மற்றவங்களாம் வந்து என்ன சாமி என்ன கும்பிட்றியா, என்ன வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்படி பேசுவேன். நான் அந்த இடத்துல வச்சுட்டு போடுவேன். புரியுதுல்ல? அந்த இடத்துல சாமி வச்சுட்டு போய் பக்தியோடு கும்பிடுவேன். போடா ரொம்ப நேரம் எடுத்து போட்டான்.
Coffee. Look. Coffee. அப்பாடா. என்னது அது? என்னது இது ப்ரோக்ராம் என்ன செய்யணுட்டு மத்தியானம் இது செய்யணுமா, சாயங்காலம் இது செய்யணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் இது செய்யணுமா, என்னென்ன வேலை செய்யணுமா, ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க.
ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ப்ரோக்ராம்லாம் எழுதிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பார்க்க வேண்டியது. என்ன ப்ரோக்ராம் இன்றைக்கி செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், காலையில் மத்தியானம் சாயங்காலம் கிளியர் பண்ணுற வேண்டியது. அடாடா அதை செய்ய விட்டோமா, இதை செய்ய விட்டோமா, இது செய்யணும்னு மனசில் வச்சுக்கிறது இல்லை. சித்தம்போக்கு சிவம்போக்கு தான். சித்தம்போக்கு சிவம்போக்கு தெரியல உனக்கு, எதையும் விட மாட்டேன். புரியுதுல? இப்போ ட்ரெயின் வந்து தஞ்சாவூர் போகணும். இப்போ அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதான் இப்போ டாப் ரேட்டில் வச்சுருக்கேன் பாரு. புரியுதுல? நான் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பி நான் தஞ்சாவூர் போயிட்டு 2 நாள் வந்துட்டு திருப்பி போயிடுவேன். ஏன்னா சந்தேகம், என்ன சந்தேகம்னு சொன்னாக்கா பேர் என்ன வந்துட்டேன், சென்னையில் ஒரு பேங்கில் போய் காசு எடுத்துட்டு காசு எடுத்துட்டு வந்துட்டேன். போகும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. பேங்கில் வேலை செய்கிறவங்க ஒருத்தான் தனியாக அங்கே பப்ளிக்கில் உட்காந்துருக்கோம். சீட்டில் இருந்து இல்லை, அந்த டெலிஃபோன் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு திருப்பி அவன் கொடுத்துட்டான். அவன் என்ன செஞ்சுருப்பான், அதில் உள்ள முக்கியமான சீக்ரெட் விஷயத்தெல்லாம் எடுத்து யார்கிட்டையும் கொடுத்துட்டு போனான். சந்தேகம். இமெயிலெலாம் இருக்குல்ல, இமெயிலு நான் வரும்ல, அதை பார்த்து பேங்கில் உள்ள இமெயிலாம் இருக்கும். அதில் பார்த்தாக்கே என்னென்னா இருக்கணும். ஏதாவது ஃப்ராட் பண்ணி என் பேங்கில் இருந்து கணக்கு எடுக்க காசு இருக்கிற மாதிரி சந்தேகம் எனக்கு. அவன் எடுக்கிறதுக்கு முந்தி சாமி கும்பிட்டுருக்கேன். எடுக்கிறதுக்கு முந்தி அந்த காசை காலி பண்ண கம்ப்யூட்டர். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்பட. அதுக்கு தான் தஞ்சாவூர் போகிறேன். என்ன என்றீங்க? டைம் எத்தனை மணிக்கு வண்டி போய் நிற்கணும் பார்த்தேன். 1 o'clock கும்போணம். போட A1 இது என்னங்க? அடுத்து இறங்கிடுவேன். அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவேன். நீங்கள் இங்கே படிக்க ஓகே, விளையாடுங்க. அடுத்த ஸ்டாப் என்ன ஊர்? கடலூர் போர்ட். கடலூர் போர்ட். விளையாடுங்க. இல்லை சாமி எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து பெருமாள் அயக்ரி வரி
பாவம். Cuddalore Port Junction. பயணிகளின் தனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2267 சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி விரைவு வண்டி. சென்னை எழும்பூரில் இருந்து சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், கூடலூர் வழியாக திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் வண்டி 1வது நடைமேடைக்கு வந்துவிட்டது. Vai ser